ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்து டிக்கெட் எப்படி புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து டிஎன் ஹார்டிகல்ச்சர் வெப்சைட் போயிடணும். அங்கேருந்து நுழைவுச்சீட்டு பதிவு அங்கே போயிட்டு அந்த லிங்க் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணோம். அங்கே கிளிக் பண்ணோன்னா அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்கிங் எப்போ க்ளோஸ் ஆகுது, அப்புறம் பார்க்கோட என்ட்ரி டைம், அப்புறம் அந்த ஜிப்லைன் டைம், அப்புறம் கிளாஸ் ஹவுஸ் டைம், அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன்ஸ் டைமிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே வந்து நுழைவுச்சீட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், அப்புறம் வந்து சிறுவர்களுக்கான இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். அது வந்து நுழைவுச்சீட்டு உள்ள நம்ம உள்ளே போயிடணும். உள்ளே போனதுக்கப்புறம் பெரியவர்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, சிறுவர்களுக்கு என்ன அமௌண்ட்டு, 5 to 11 அந்த ஏஜுக்குள்ள அமௌண்ட்டு என்ன, அப்புறம் வந்து 5 வயசு கீழே உள்ள குழந்தைகளுக்கு அமௌண்ட்டு உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து கேமரா, வீடியோ கேமரா, ஜிப்லைன், இசை நீரூற்று, பறவையகம், கண்ணாடி மாளிகை, இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்யூஸ்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. இதுவும் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் புக் பண்ணுறது வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிடுங்க. உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போதே நீங்கள் வந்து கண்டிப்பாக புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாகவே காலி ஆகிடும், ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்கும். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த நம்மளோட அவைலபிலிட்டி ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன டைமிங் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமிங் சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேரை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நேம் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட மொபைல் நம்பரையும் அதில் நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ட்ரு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து நம்ம மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபியை வந்து நம்ம அந்த கீழே உள்ள அந்த 4 பாக்ஸில் வந்து நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிடும். இங்கே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து காமிக்கும் நுழைவுச்சீட்டு இணைப்பு வந்து இந்த கைபேசி எண்ணிற்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம போகணும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம கூகுள் பே, அப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லாட்டி நம்ம யூபிஐ இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். மறக்காமல் நீங்கள் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன் வந்து நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போதே புக் பண்ணிடுங்க. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. 4 o'clock ஓப்பன் ஆகும். 10 to 15 minutes உங்களுக்கு வந்து டிக்கெட் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே அதுக்கும் சேர்த்து புக் பண்ணிடுங்க. மற்றது கூட நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட டிக்கெட். நம்ம QR கோடு வரும். என்ட்ரன்ஸில் வந்து நம்ம இந்த QR கோடு காமிக்கிற மாதிரி வரும். பார்க் வந்து மண்டே ஹாலிடே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கலைஞர் சென்டினரி பார்க் போவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தாம்பரத்தில் இருக்கிறோம். தாம்பரத்தில் இருந்து நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து இப்போது வந்து ஏறி இருக்கிறோம். தாம்பரம் டு எங்கே புக் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திரிசூலம், அதாவது ஏர்போர்ட், இங்கே வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம திரிசூலத்தில் வந்து இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சப்வேயில் வந்து ஏர்போர்ட் மெட்ரோ வந்து நம்ம போகிறோம். கீழே இறங்கி ஏர்போர்ட் மெட்ரோ நம்ம போகணும். சப்வேலே தான் போகணும். அங்கே வந்து ஏர்போர்ட் மெட்ரோக்கான வழி எல்லாமே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. We are nearby airport metro. அட்மாஸ்பியர் ரொம்பவே அருமையாக இருக்கும், மெட்ரோவோட அட்மாஸ்பியர். இப்போ நம்ம வந்து மேலே போகிறோம். இப்போ வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். ஏர்போர்ட் மெட்ரோலேருந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் மெட்ரோ, இங்கே தான் போக போகிறோம். டிஎம்எஸ் மெட்ரோ வந்து ஏர்போர்ட் மெட்ரோவிலேருந்து ஒரு 6 to 7 ஸ்டாப்பிங்குள்ளே வந்துடும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ், அப்புறம் வந்து
நீங்கள் நார்மல் ட்ரெயின் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். இப்போ வந்து நம்ம வந்து டிஎம்எஸ் மெட்ரோவில் வந்து நம்ம இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் ஜெமினி ஃப்ளைஓவர் பக்கம் நம்ம நடக்கிறோம். அங்கே போய்கிட்டே இருக்கும்போது இந்த சென்னை மொபைல்ஸ்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போர்டு பார்க்கலாம். அதாவது காமராஜர் நினைவாலயம் தாண்டி சென்னை மொபைல்ஸ் பார்க்கலாம். இதுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும். அந்த ரோட்லேயே நம்ம போய்கிட்டே இருக்கணும். டெட் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோடு வரும். இதே மாதிரி அட்ஜசன்ட் ரோடு வந்து ஆப்போசிட்டில் வரும். இந்த தெரு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர்காரன் தெரு. சென்னை மொபைல்ஸ் ரைட் சைட்லேயே நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம்னா டெட் எண்டில் வந்து நம்ம இந்த ரோடு வரும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள்லே வந்து நம்ம வந்து செம்மொழி பூங்கா வந்து ரீச் பண்ணிடலாம். அதுக்கு வந்து டைரக்ட் ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வந்து அமைந்துள்ளது. நம்ம ஆட்டோவில் அந்த மாதிரிலாம் போகணும் அவசியம் இல்லை. அந்த டிஎம்எஸ் மெட்ரோலேருந்து ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 10 to 15 மினிட்ஸ் அதிகபட்சம் ஸ்லோவாக நடந்தாலே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். இங்கே வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, அதாவது கலைஞர் சென்டினரி பார்க் வந்திருக்கிறோம். நம்ம வந்து ஆன்லைனில் வந்து 100 rupees கொடுத்து நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்து நம்ம உள்ளே போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கற்களில் வந்து கலைஞர் உருவம் பொறித்த அவருடைய எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா தோட்டக்கலை அருங்காட்சியகம் போக போகிறோம். இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேஸு. குழந்தைகள், பெரியவர்கள் குடும்பத்தோடு சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸு. இது நம்ம சின்ன வயசில் பார்த்த பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து இங்கே இருக்கும். இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கணிகள் இருக்கும். அப்புறம் வந்து மித வெப்பமண்டல பழங்கள், அதை வந்து அதுக்கான தனி ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய பழங்கள் இது இருக்கும். அப்புறம் வந்து தர்பூசணி, அது வந்து எந்த மாதிரி இடத்துல முளையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் வடிவில் வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லாமே ஒரு கண்ணாடி குடுவைக்குள் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு போகக்கூடிய இடம். ஏன்னா இந்த மாதிரி பிளேஸ் வந்து சென்னையில் வந்து கிடையவே கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா வண்ணத்து பூச்சிகளின் களஞ்சியத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட வண்ணத்து பூச்சிகள் வந்து அது வந்து உண்மை மாதிரியே இருக்கும். நம்ம அதை வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேலே வந்து டோம் தியேட்டரில் ஓடுற மாதிரி ஓடும், ஃபேன் ஓடும். அந்த ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து டிஸ்பிளே வடிவில் வந்து காமிப்பாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரி இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள். இப்போ வந்து இந்த பூ பார்க்குறோம். அடுத்து நம்ம வந்து உலகை ஆளும் சிறு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பூச்சிகள், வண்டுகள் இதெல்லாம் வந்து ஒரு கண்ணாடி குடுவையில் வந்து பார்க்கலாம். ஏகப்பட்ட சின்னஞ்சிறு உயிரினங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் கரையான் புற்று, இன்னும் ஏகப்பட்ட உயிரினங்களை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இது வந்து நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்து விளையாடிருப்போம். அதாவது 90s கிட்ஸ்லாம் வந்து இதை பார்த்து ரொம்பவே விளையாடிருப்போம். இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ உள்ள குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க. இதெல்லாம் பொன் வண்டு, இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் வந்து கையில் வச்சு விளாண்டது. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ தான் நான் பார்க்குறேன். அது வந்து வித்தியாசமான கலரில் இருக்கும் பொன் வண்டு. இது வந்து நம்ம ஊரில் பொன் வண்டுன்னு சொல்லுவோம். ஒரு வித்தியாசமான கலர் இருக்கும், பார்க்கவே ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா மண்ணுக்குள்ளே என்னென்ன காய்கறிகள், என்னென்ன பயிர்கள்லாம் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் வடிவில் வந்து காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து தேனீ மற்றும் பட்டுப்புழு, அந்த தேனீக்களை வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த தேனீக்களிலிருந்து எப்படி வந்து தேன் வருது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு செயல் வடிவில் வந்து நம்ம காமிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டுப்புழு இதை பற்றி ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பந்தல் காய்கறிகள், அதே மாதிரி மேலே வந்து பந்தலில் விளையிற மாதிரி உள்ள காய்கறிகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா மியூசிக்கல் ஃபவுண்டைன் பார்க்குறோம். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பிளேஸு. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து 50 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட், 4:30 அந்த மாதிரி டயத்துக்கு ஓப்பன் ஆகும். 10 minutesல காலி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இதை புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பனிப்புகை நடைபாதை. எவ்ரி 5 to 10 minutesக்கு அப்புறம் நம்ம வந்து பனிப்புகையில் நடக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைனில் போகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹவுஸ், இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த பனிப்புகை நடைபாதை, மியூசிக்கல் ஃபவுண்டைன், அப்புறம் மரக்குடில், இன்னும் சிறுவர்கள் விளையாடுவதற்குரிய இடம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு. இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து 10,000 சதுரடியில் உள்ள ஒரு அரிய வகை மலர்களை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இதோட உயரம் பார்த்திங்கன்னா 16 அடி உயரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை பூக்கும் தாவரங்கள் மற்றும் பிற தாவரங்களை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். கற்றாழை, இதிலே ஏகப்பட்ட வகைகள் இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேயே கூட பார்த்துருக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஹவுஸில் வந்து பார்க்கலாம். இன்னும் ஏகப்பட்ட வகையான அரிய வகை தாவரங்கள், அப்புறம் வந்து பூக்கள், இதில் வந்து இதுகள்லாம் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் கண்ணாடி வீடு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ஃபுல் ஆஃப் ஏசி, இது எல்லாமே டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு அந்த தாவரத்துடைய பேர் அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே வந்து குழந்தைகளை வந்து கூப்பிட்டு போகணும். அப்போ தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த தாவரங்களுடைய பெயர்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து 500 மீட்டர்ஸில் நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க. அதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வந்து இந்த ரயிலில் வந்து குழந்தைகள் போகிற இடம். இப்போ நான் வந்து இந்த ஜிப்லைனில் போகிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து ஒரு நீண்ட தூரம் பயணம் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம மரக்குடில் பார்க்குறோம். இது ஃபுல் ஆஃப் லைட்லேயே இருக்கும். குழந்தைகள்லாம் வந்து இதில் ஏறி வந்து விளையாடுவாங்க. இப்போ வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த லைட் இதெல்லாம் வச்சு ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருப்பாங்க. இதுவும் கலர் கலராக வந்து லைட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் விளையாடக்கூடிய இடங்கள் வந்து ஏகப்பட்ட இடங்கள் வந்து இங்கே இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் பறவைகள் கூடாரம், அதுவும் தனியாக இருக்குது. நண்பர்களே நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஏரியாவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.